ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். நவக்கிரகங்களே அப்பப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரக மாற்றங்களானது நடந்துகிட்டே இருக்கும். அந்த கிரக மாற்றங்கள் நடக்கும்போது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குறிப்பிட்ட மாற்றங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக அவ்வப்போது நடக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதன்படி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவக்கிரகங்களில் சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயிற்சி ஆயிருக்கிறாரு. அவருடைய இந்த பயிற்சி ஒட்டுமொத்த ராசிக்காரங்களுக்கு பயங்கர மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மாற்றத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பயிற்சி ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோன்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ மிதுன ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த ஒரு சுக்கிர பயிற்சி என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. என்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த மாற்றத்துக்கேற்ப இந்த சுக்கிர பயிற்சியில் நடந்துக்குங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். சரி வாங்க, சுக்கிர பயிற்சி பலன்களை இப்போ இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிரடியாக பார்க்கலாம். ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5ஆம் மற்றும் 12ஆவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல தான் சுக்கிரன் இருக்கணுங்கிறது ஒரு அதிபதி என்று சொல்லப்படுது. ஆனால் இப்போது இந்த சுக்கிர பயிற்சினா உங்களுடைய 11ஆவது வீட்டில் பயிற்சியாக போகிறாருங்க. இந்த மாதிரி பயிற்சி ஆகிறது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான விளைவுகள் கிடைக்க செய்யும்னா, பயங்கரமான விளைவுகளை கிடைக்க செய்யுங்க. என்ன மாதிரின்னு கேட்குறீங்களா? வணிகத்துறையோடு தொடர்புடைய இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க அத்தனை பேருக்கும், அல்லது சர்வதேச தொடர்புடையக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் கொண்ட வணிகத்தில் பணிபுரியவங்க இந்த டைம் உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டாக இருப்பாங்க. பணிபுரியவர்கள் இந்த டைம் உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்வாங்க. குறிப்பாக அவங்க சொல்கிறத எல்லாமே ரொம்ப விசித்திரமாகவும் இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த டைம் நீங்கள் அவங்களால பயனடைய போகிறீங்க என்று தான் இந்த சுக்கிர பயிற்சியில் ஒரு அதிர்ஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உங்கள் ராசியில் இந்த சுக்கிர பயிற்சி இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிதி ஆதாயங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிற மாதிரி செய்யும். நிதி ஆதாயங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவா இருந்திருக்காது. ஆனால் இப்போ நிதி ஆதாயம் அவ்வளவு இருக்க போகுது. அதனால் நிதி ஆதாயங்கள் வரும்போது நிதி ஆதாயங்களை சேமிக்கிறதுக்கு முன் வரணும். ஏன்னா நிதி ஆதாயங்கள் இருக்கும்போது சேமிப்புங்கிறது கரெக்டாக நாம் பண்ணால் ஃப்யூச்சர் நமக்கு நல்லபடியாக இருக்கும். அதனால் நிதி ஆதாயங்கள் இருக்கும்போது சேமிப்புங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ சேமிப்பில் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. ஸோ சேமிப்பு நிறைய இந்த டைம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நிதி ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய இந்த டைமில் வருமானம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதிகரிக்குமான்னு கேட்டிங்கன்னா, வருமானம் அதிகரிப்பதற்கான வலுவான அறிகுறிகள் இந்த சுக்கிர பயிற்சியில் நிறைய இருக்குது. அதனால் தாராளமாக நிதி ஆதாயங்கள் கொண்டு சேமிப்புலாம் நிறைய பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இறக்குமதி ஏற்றுமதி தொழிலில் ஈடுபட்டுபவர்களாக இருந்தீங்கன்னா, அதாவது நீங்கள் தொழில் ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி தொழிலில் ஈடுபட்டவர்களாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பயங்கரமான சேஞ்சஸ்லாம் உங்களுடைய தொழிலில் ஏற்படும். அட் த சேம் டைம் வெளிநாட்டில் பணிபுரிபவர்களாக இருந்தீங்கன்னா, பன்னாட்டு நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய அந்த ஒரு இதில் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். இது தவிர இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை செய்யக்கூடியவங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு இந்த மாதிரி நிறைய உயர்வுகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்த நேரமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சூப்பரான நேரமாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் பொருள் ஆசைகள் எல்லாத்தையுமே நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். அதே சமயம் பல்வேறு ஆதாரங்கள்லேருந்து நன்மைகளை பெறவும் முடியும். ஸோ இப்படி பாசிட்டிவாக தான் இந்த சுக்கிர பயிற்சி உங்கள் ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நண்பர்கள் மற்றும் சமூக வட்டத்தில் இருந்து நல்ல முடிவுகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெற முடியும். அவங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்ல வரேன். நெட்வொர்க்கிங் மற்றும் பயனுள்ள இணைப்புகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. வாய்ப்பு இருக்கும் போதே அதெல்லாம் உருவாக்கி கொள்ளுங்கள். இது தவிர உறவில் ஈடுபடக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு உங்கள் துணையோடு இணக்கமான உறவை எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த உறவில் பாதிப்பு எதுவும் வராது. தனிமையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க நபருடைய வருகையை எதிர்பார்க்கலாம். அந்த எதிர்பார்க்கக்கூடிய அந்த நபருடைய வருகையானது இருக்கும். இந்த காலகட்டம் நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பராமரிக்க வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக தொழில் மற்றும் நிதி நோக்கங்களில் கவனம் செலுத்துபவர்களுக்கு
நல்ல பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த சுக்கிர பயிற்சியில் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி கவனமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் இதெல்லாங்க. இந்த டைம் பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சுக்கிரனுடைய பீச் மந்திரத்தை வந்து சொல்லணுங்க. ஓம் த்ராம் த்ரீம் தௌரம் சக்ராய நமக. இந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு தவறாமல் ஒரு 11 முறை சொல்லுங்க. ஸோ ஒரு 11 முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேலைகள் எதுவாக இருந்தாலும் செய்யுங்க. இந்த சுக்கிர பயிற்சியில் இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்தாலே உங்களுடைய ஒட்டுமொத்த ப்ராப்ளங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சால்வ் ஆகும். ஸோ அதனால் இந்த சுக்கிர பயிற்சியில் பண்ண வேண்டிய பரிகாரம் இதுதாங்க. இந்த டைம் உங்களுக்கு நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தைரியம், விடாமுயற்சி இதெல்லாம் அதிகமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களை நம்பக்கூடாது. ஏன்னா அவங்க உங்களுக்கு குழி பறிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த சுக்கிர பயிற்சியில். அதனால் இந்த சுக்கிர பயிற்சியில் சக ஊழியர்களை நம்பக்கூடாது. உங்களுடைய ராசியில் நிறைய சேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை ரீதியாக ஏற்பட்டே ஆகணுங்கிறது சுக்கிர பயிற்சியில் விதி. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் தைரியம், விடாமுயற்சி இது 2 குணங்களுமே உங்களுக்கு இருக்கிறதுனால உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் மேனேஜ் பண்ணிக்கலாம். உடல் ரீதியாகவும் எதுவும் ஆபத்து வராது, வேறு ரீதியாகவும் எதுவும் ஆபத்து வராது. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு உறவுகளில் வந்து நிறைய நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணுங்க. உறவுகளில் எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடாது. உறவுகளில் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் செயல்படணும். உறவுகளை காப்பாற்றி கொள்வதற்கு நாம் ஒரு ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கிறதுல தப்பே கிடையாது. உறவுகளில் விரும்பியதை அடைவதற்கு அதிக விருப்பத்தோடு இருக்கிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்பை தக்க வைத்து கொள்வதற்கு கவனமாக செயல்படணும். அது ஒன்று மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்கள் காதல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா காதல் விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்கள் ஒன் சைடாக காதல் பண்ணுறவங்க டபுள் சைடாக காதல் பண்ணுவதற்கு இந்த டைம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது ஒரு உற்சாகமாக இருக்கக்கூடிய கால அளவு. இந்த கால அளவில் நீங்கள் உற்சாகமாக இருக்கிறது விதிப்படி நடக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் காதல் மட்டும் இல்லாமல் உங்களுடைய அழகு தொடர்பான விஷயங்களில் கூட நிறைய இன்ட்ரெஸ்ட்டு காட்டணும். அழகு தொடர்பான விஷயங்களில் நீங்கள் காட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மூலிமா உங்களுக்கு பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். அதனால் அதுலேயும் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஆரோக்கிய ரீதியாக வந்து நெஞ்சுவலி இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி அறிகுறி இருக்குது. அதனால் மிதுன ராசிக்காரங்க இந்த வலி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் போன்றவற்றை செய்யணும், இல்லை தியானம் போன்றவற்றை செய்யணும். அந்த தியானம், இந்த எக்ஸசைஸ் இந்த மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் செய்து வரும்போது உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து தப்பிக்கலாம். ஸோ உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து தப்பிப்பதற்கு கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப ஸ்பெஷலாக கவனித்து கொள்ளணும். நல்லா சத்தான உணவாக எடுத்துக்கோங்க. நேரத்துக்கு எல்லா உணவுகளையும் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வெளி உணவுகளை எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் துறையில் இப்போதைக்கு வாய்ப்புகள் எதுவும் கிடைக்காது. இருக்கக்கூடிய வாய்ப்பையே பயன்படுத்தி கொள்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. புதிய வாய்ப்புகள் எதுவும் கிடைக்காது. அதனால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்லி நம்பி பழைய வாய்ப்புகள் கிடைச்சதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் வாழ்க்கையில் பயங்கரமான சேஞ்சஸ்லாம் உருவாகும். அரசியல் துறையில் இருக்கிறவங்க உங்கள் துறையில் வெற்றி பெறுவதற்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிக முயற்சி பண்ணணும். ஏன்னா இந்த டைம் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்கிறது சொல்ல முடியாது. அதனால் அரசியல் துறையில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு இந்த ஒரு சுக்கிர பயிற்சி சுக்கிர யோகத்தை கொடுக்க போகுது. மாணவர்கள் நீங்கள் நல்ல ரிசல்ட்டை வந்து பார்க்கலாம். மார்க்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே கிடைக்கும். ஆல்ரெடி கிடைச்ச மார்க்கை வச்சுட்டு இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த காலேஜில் சீட் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சியில் மொத்தத்தில் எல்லாருக்குமே யோகமான டைமாக வந்திருக்கு. எப்படி குரு பயிற்சி யோகத்தை கொடுக்குமோ அதே போல் சுக்கிர பயிற்சி யோகத்தை கொடுக்க போகுது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சுக்கிர பயிற்சி மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப மிதுன ராசிக்காரங்க இனி இந்த சுக்கிர பயிற்சி முடிகிற வரையும் நடந்துக்குங்க. இந்த சுக்கிர பயிற்சி தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும். ஸோ பார்த்து இந்த தாள்கள் எல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
கூடவே பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போட மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய தொடர்போடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.